வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நான் சத்திரப்பட்டி பார்த்து கீழே மலைக்காக ஒதுங்கி நான் என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் நிற்கிறேன். போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்த உடனே ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் அப்படின்னு இருந்தது. ஐயா உடனே கூப்பிட்டு இது எங்கே நடத்துகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி திருப்பாலையில் புதன்கிழமை நடத்துகிறோம். எனக்கு புதன்கிழமை வர தோது இல்லைங்க, வேறு நாள் என்னைக்கு நடத்துவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எம்சி ஸ்கூலில் நடத்துவாங்க, என் குருநாதர் நடத்துவாங்க. அங்கேனா என் குருநாதர் நடத்துவாங்க. புதன்கிழமை வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறதுனால நான் ஞாயிற்றுக்கிழமையே படிச்சுக்கிறேன். அன்னைக்கே நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் யதார்த்தமாக ஃபோன் பண்ணேன். அது ஒரு நாள் கூட தெரியலை. யதார்த்தமாக ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கு இல்லையா, நான் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் ஃபோன் பண்ண நேரம் அந்த நெருங்கின பிப்ரவரி மாதம் நான் ஜனவரி மாதம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் ஐயா அம்மா ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்க போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழரசன் ஐயா அவர்களுக்கு ஜோதிடத்தை பின்பற்றி மக்களுக்கு நல்ல நல்லதை உருவாக்கி ஒரு செட்டு முதுநிலை அடிப்படை மாணவர்களெலாம் சிறப்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் இந்த ஜோதிட மையம் இன்னும் முன்னே வளர்ந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை ஜோதிடம் உருவாக்கி நல்ல பெரும் புகழும் சின்ன ஜோதிடம் கிடைக்கிறது ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஐயாவுடைய சிறப்பு செல்வாக்கும் நல்ல புனிதத்துவமான கோள்களை மக்களுக்கு எடுத்து குறிப்புகளை கொடுத்து மாவட்டப்படி கேட்டு. இன்னைக்கு நான் பார்த்ததுல 2 சாருமே எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் ஃபேமிலிக்காக ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதுநிலையில் இருக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் ஒரு வேலைக்கு சொல்லிடுவோம், 4 பேருக்கு நல்லது பண்ணிடுவோம்னு சொல்லி தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துருச்சு எனக்கு.